ஹாய் கைஸ், உங்கள் எல்லாருக்கும் இப்போது என்னோடய கிச்சன் டூர் தான் காட்ட போகிறேன். வாங்க போகலாம் நம்ம கிச்சனுக்குள்ளே. வெல்கம் டு அவர் கிச்சன். இங்கே கிச்சனுக்குள்ளே நம்ம ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆன உடனே எங்கள் அம்மாவின் சமையலறைன்னு சொல்லிட்டு ஒரு போர்ட் போட்டிருப்பேன். இது வந்து என் பையன் எனக்கு சொல்கிற மாதிரி வாங்கினேன், ஹேங்கிங் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கு பக்கத்தில் அப்படியே வந்தீங்கன்னா இங்கே வந்து அப்படியே ஸ்டாண்ட் போட்டு வச்சுருப்பேன் ஃபுல்லாகவே. ஸோ நம்ம வீடு வந்து ரெண்டல் ஹோம்னால ஆணி அணிக்கக்கூடாது. ஸோ அதனால் வந்து சமையல் பாத்திரம் எல்லாமே போட்டு வச்சுருக்குறோம். அதுக்கு பக்கத்தில் இங்கே வந்தீங்கன்னா சப்பாத்தி செய்கிற கட்டை அது எல்லாமே நம்ம இங்கே போட்டு, இது என்னோடய பையனோட ஸ்கூல் பேக்கு. ஏன்னா நம்ம வீடு வந்து 2 வீடு கலந்து நம்ம, ஸோ அதனால் வந்து நம்ம இங்கே பண்ணியிருக்கிறோம். அது கீழே பார்த்தீங்கன்னா கிரைண்டர் வச்சுருக்குறோம். அதுக்கு பக்கத்தில் வந்தீங்கன்னா டெய்லியும் செய்கிற சாப்பாட்டு அரிசி மட்டும் நாங்கள் மொத்தமாக வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக இதில் போட்டு நான் இதுலேருந்து எடுத்துப்பேன். அப்படியே இது பக்கத்தில் வந்தீங்கன்னா லிக்விட் வச்சுருக்குறோம் பாத்திரம் கழுவுறதுக்கு. அங்கே வந்து ஸ்டாண்ட் போட்டு மீதி எல்லாமே வச்சுருக்குறேன் யூஸ் பண்ணுறது. அப்புறம் வந்து மேலே வந்து RO இருக்குது. இப்போ தான் வந்து பாத்திரம் வாஷ் பண்ணனால அது இங்கே வச்சுருக்குறேன். அதுக்கு பக்கத்தில் வந்தீங்கன்னா இது என்னுடைய ஹஸ்பண்ட் நாங்கள் ஃபஸ்ட் தனியாக வரும்போது எனக்கு ஒரு பொருளும் இந்த அடுப்பு வாங்கி கொடுத்தாரு. எங்கள் ஊர் திண்டுக்கல்ல. ஸோ என் பையனோட இது 1 வயசு கூட, எனக்கு ரொம்ப வருஷமாக நல்லா உழைக்குது, நல்லா வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து இந்த ஆயில் டிஸ்பென்சர்ஸ் வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இது காஞ்ச பிறகு ஆயில் போடணும். இங்கே வந்தீங்கன்னா எப்போவுமே வந்து நம்ம கிராமத்து சைட்லலாம் என்ன சொல்லுவாங்கன்னா உப்பு புளியெல்லாம் பக்கத்தில் வைக்க சொல்லுவாங்க. அது வீட்டுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து புளி இருக்குது, சால்ட் இருக்குது, கல்லுப்பு இருக்குது. இங்கே சின்ன சின்ன ஸ்பூனெல்லாம் வச்சுருக்கிறேன். அதுக்கு பக்கத்தில் வந்து கத்தி சிசர் அந்த மாதிரி வச்சுருக்கிறேன். அதுக்கு பக்கத்தில் வந்தீங்கன்னா ஆயில் ஐட்டம்ஸ் ஃபுல்லாக வச்சுருக்கிறேன். நெய், கடலெண்ணெய், செக்கெண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில் எல்லாம் வச்சுருக்கிறேன். அதுக்கு பக்கத்தில் வந்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் ட்ரே வச்சு இதுலேயும் கொஞ்சம் எண்ணெய், அப்பளம் பொரிச்ச எண்ணெய் கொஞ்சம் வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்தீங்கன்னா குக்கரோட வெயிட் எல்லாம் இதில் போட்டு வச்சுருக்கிறேன். இங்கே வந்து எல்லா கரண்டியும் வச்சுருக்கிறேன் மொத்தமாக எடுக்கிறதுக்கு. இங்கே வந்து பூண்டு இடிக்கிற கல் வச்சுருக்கிறேன். இந்த காப்பி கப்பை ஒன்றா வச்சா ஏற்கனவே இது உடஞ்சி போச்சு, அதே மாதிரி இதுவும் உடஞ்சிடும்னு சொல்லி தனியாக வச்சுருக்கிறேன். இந்த பக்கம் அப்படியே வந்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டு வாங்கி இங்கே தனியாக நானே செட் பண்ணி வச்சுருக்கிறேன். புல்லட் மிக்ஸி வச்சுருக்கிறேன். இந்த அரிசி வந்து இப்போது புதுசாக வந்திருக்குதுன்னு சொன்னாங்க, சரி ஒரு ட்ரை பண்ணலான்னு மட்டும் 1 கிலோ வாங்கி ட்ரை பண்ணேன். அதுக்கு பக்கத்தில் வார்ம் வாட்டருக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். அது கீழே வந்தீங்கன்னா மிக்சிக்கு தேவையானது வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் என் பையனோட லஞ்ச் பாக்ஸ், இப்போ கோட்டலிங் நடக்கிறதெல்லாம் ஒரு மதியானத்தோடு வந்துடுவார். ஸோ அதனால் அது வச்சுருக்கேன். இது கீழே வச்சிங்கன்னா ஆனியன் கிரைண்டர் வச்சுருக்கிறேன். அது சின்னதாக ஒரு தூக்குவலி மாதிரி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பால் வாங்கிட்டு இருந்தேன், இப்போ பால் வாங்குறது இல்லை, நிறுத்திட்டேன். ஸோ அதனால் இது வச்சுருக்கிறேன். இது கீழே இங்கே வந்தீங்கன்னா நம்மளுடைய எல்லா இதுவும் பாத்திரம் எல்லாம் வச்சுருக்கிறேன். சாரி விழுந்துருச்சு. எல்லா பாத்திரமும் தனியாக வச்சுருக்கிறேன். இந்த ஆயில் டெஸ்மாக போன வாரம் கழுவி வச்சுருக்கிறது, இதில் தான் ஆயில் மாற்றி வைக்கணும். அப்படியே வந்தீங்கன்னா கீழே எங்கேயும் பாத்திரங்கள் வச்சுருக்கிறேன். அதுக்கு மேலேயும் பாத்திரங்கள் இதெல்லாம் வச்சுருக்கிறேன். அப்படியே மேலே போனீங்கன்னா டீ, காஃபி, பாதாம் அந்த மாதிரி ஐட்டம் வச்சுருக்கிறேன். இதில் பொடி ஐட்டம் ஃபுல்லாக, இது வந்து நம்ம கடுகு அந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா பருப்பு எல்லாமே வச்சுருக்குது. அது கீழே அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா குக்கர் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஜன்னலில் நல்லா காற்று வரும். ஸோ அதனால் மணி பிளான்ட் வாங்கி நான் ஹேண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே வந்தீங்கன்னா இங்கே மிக்ஸி துணி போட்டு வச்சுருக்கிறேன், மிக்ஸி வச்சுருக்கிறேன். அதுக்கு பக்கத்தில் இந்த பூண்டு, சின்ன வெங்காயம், தேங்காய் அந்த மாதிரி வச்சுருக்கிறேன். அப்படியே வந்தீங்கன்னா இங்கே வந்து பாத்திரம் கழுவிட்டு கை துடைக்கிறதுக்கு டவல் வச்சுருக்கிறேன். ஓகே, அவ்வளோதான் கைஸ். என்னோடய கிச்சன் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்